guys, வணக்கம் and welcome back to my channel. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். அந்த தீம் பார்க்கோட டே 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீம் பார்க்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் சிட்டி. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பாப்புலர் ரிசார்ட் அண்ட் கசினோன்னு சொல்லலாம். நாங்கள் இருக்கிற ஜோனஸ்பர்க்லேருந்து ஒரு 2 hours டிரைவ். இதோட லக்ஸூரியஸ் அக்காமடேஷன்ஸ் தான் இது வந்துட்டு ரொம்ப பாப்புலர். அந்த அக்காமடேஷன்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் சிட்டி பேலஸ். இது வந்து பார்க்குறதுக்கு பேலஸ் மாதிரியே தான் இருக்கும். அதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைர்ட் பை மித்திக்கல் ஆஃப்ரிக்கன் கிங்டம். அதோட இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப லேவிஷாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிசார்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கால்ஃப் கோர்ஸ் இருக்குது, கசினோ இருக்குது, அக்காமடேஷன்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி கூட இருக்குது. உங்களில் எவ்வளோ பேர் வந்துட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டி போயிருக்கீங்கன்னு தெரியல. அது ஹைதராபாத்தில் இருக்குது. பயங்கர பெருசு. எனக்கு இங்கே போன உடனே அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. அவ்வளோ பெருசுது. அண்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பதியிலலாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர பெருசு. பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து அது உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ஷட்டில் சர்வீஸ் இருந்துச்சு. பஸ்ஸு, வேன் அந்த மாதிரி நம்ம வந்து அதில் போய்க்கலாம். ஒரு 5 to 7 minutes டிரைவ் அது. அதில் போனோன்னா நம்மளை உள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் தீம் பார்க்னு சொல்லிட முடியாது. வெரைட்டி ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய மூவிஸ் கூட எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிறது வேலி ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நிறைய ஸ்லைட்ஸு, அப்புறம் மேன்மேட் பீச்சு, அப்புறம் அந்த லேசி ரிவர், இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. டே விசிட்டராக போகலாம். யூஸ்வலாக நம்ம தீம் பார்க்லாம் எப்படி போவோம், மார்னிங் போயிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடுவோம்ல. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் தங்கி இருந்து கூட நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கூட வரலாம். இதோட அம்யூனிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பட்லர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் டைனிங், அந்த ரெசார்ட்ஸ்க்கான ஆக்சஸ் கூட இருக்குது. நாங்கள் வந்துட்டு டே விசிட்டராக தான் போயிருந்தோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ரிசார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியல, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஈவினிங் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 395 அண்ட் கிட்ஸ் 3 to 12 years இருக்கவங்களுக்கு வந்துட்டு 290. 3 years கீழே இருக்க கிட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ தான். இது வந்து மண்டே டு ஃப்ரைடேவான ஃபேரு. வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 450, கிட்ஸ்க்கு வந்து 350. அதே மாதிரி 3 years கீழே இருக்க கிட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ தான். இந்த ஷட்டில் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய அடிக்கடிக்கு பஸ்ஸஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஈவினிங் மட்டும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் வந்து டைம் ஆகிடுச்சின்னு போயிட்டுருக்கார். பட் நிறைய பேர் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 20 to 30 minutes வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வரும்போது மட்டும். பட் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் இந்த மாதிரியான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை, ஜெட்ஸ்கி, அதுக்கப்புறம் பேராசைலிங், அப்புறம் இந்த செக்வே டூர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வந்துட்டு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு கியாஸ்க் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து விசாரித்து அதுக்கு பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலி ஆஃப் வேவ்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாள் போகிறவங்களுக்கு இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் டைமு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு கேம் ட்ரைவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வேணும்னாலும் நம்ம தனியாக பே பண்ணி போகலாம். ஸோ சொவினியர் ஷாப்ஸும் நிறைய இருந்துச்சு. உள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான் கொடுத்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் இருந்துச்சு. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. 1-2 கிடையாது, ஒரு எப்படியும் வந்துட்டு மினிமம் 10 to 15 ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ பயங்கர பெருசு அது.
நாங்கள் போனது May 1st, அதாவது லேபர் டே. பப்ளிக் ஹாலிடேன்றதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, பட் மேனேஜபிளாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட்டு, பெவரேஜஸ் இந்த மாதிரி எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ டிக்கெட் செக் பண்ணும் போதே அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. ஒன்லி வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும்தான் அலௌட். ஸோ இதுக்குள்ளே போனோடனே எனக்கு பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது தீம் பார்க்லாம் அவ்வளோ நாள் கழித்து போகிறதுனால எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குயின்ஸ்லேண்ட், வண்டர்லாலாம் போயிருப்போம்ல நம்ம, அதே மாதிரி தான் இருந்துச்சு அங்கேயுமே. உள்ளே நம்ம டவல்ஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ், அம்ப்ரெல்லா, லாக்கர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஹையர் பண்ணிக்கலாம். டவல்ஸ் அண்ட் லைஃப் ஜாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஈச், அம்ப்ரெல்லாஸ் 80, அண்ட் லாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் லாக்கர், ஸ்டாண்டர்ட் லாக்கர் அண்ட் ஃபேமிலி லாக்கர்னு இருந்துச்சு. பர்சனல் லாக்கர் வந்து 120, ஸ்டாண்டர்ட் லாக்கர் வந்து 170, ஃபேமிலி லாக்கர் பார்த்தீங்கன்னா 250. நாங்கள் 2 ஃபேமிலி போயிருந்ததுனால நாங்கள் ஃபேமிலி லாக்கர் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ எல்லாரோட லக்கேஜஸும் அந்த ஒரு ஃபேமிலி லாக்கர்லேயே வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இதுதான் அந்த வேலி ஆஃப் வேவ்ஸ். இது என்னதான் மேன்மேட் பீச்சாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் பீச் ஃபீல் தான் கொடுக்கும். ஏன்னா இதில் வர வேவ்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 90 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு 2 மீட்டர்ஸ் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த வேவ்ஸ் வரும். எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ட போயிட்டு அந்த வேவ்ஸ் கூடவே வந்துட்டு சர்ஃப் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வேலி ஆஃப் வேவ்ஸ் எவ்ரி இயர் அரௌண்ட் மேலேருந்து ஜூலை வரைக்கும் 1 மந்த்துக்கு வந்துட்டு க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்காக. ஒன்லி இந்த வேலி ஆஃப் வேவ்ஸ். மற்றபடி அந்த ஸ்லைட்ஸு மற்ற ரைட்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ரோப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ இங்கே பார்க்குறீங்களே இந்த கம்பி, அதோட ஜிப்லைன் தான். ஸோ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கே தண்ணினா பயம். நானே ஒரு பயத்துள்ளே தான் நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு திரும்பி பார்த்தா இவர் ஆளே காணோம். எங்கடான்னு பார்த்தா அங்கே வரைக்கும் போயிட்டு இருந்தார். என்னப்பான்னா எனக்கு தண்ணியிலலாம் விளையாட வேணாம், மணலில் தான் விளையாடணும்னு ஒரே ஆடம். 2-3 வாட்டி நானும் தண்ணியில் கூட்டு வந்து விட்டேன். பட் வேண்டவே வேண்டாம்னு திரும்ப மணலுக்கே தான் போயிட்டு இருந்தார். சரின்னு கொஞ்ச நேரம் விளையாடுன்னு விட்டுட்டேன். அந்த மணல் பார்த்திங்கன்னா சாஃப்டாலாம் கிடையாது, பீச் மணல் மாதிரி. ரொம்பவே குட்டி குட்டி குட்டியாக ஸ்டோன்லாம் இருந்துச்சு. நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னும் அந்த தரையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் கீழே விழுந்துட்டோன்னா கூட முட்டியெல்லாம் பயங்கரமாக தேய்ச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே தெரியும் பயங்கர ஹார்டாக தான் இருந்துச்சு அந்த தரையே. பாப்பாவும் கீழே விழுந்துட்டார் ஒரு வாட்டி. என் ஃப்ரெண்டோட பொண்ணும் வந்துட்டு கீழே விழுந்துட்டு ஒரே அடி. இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களே பயந்துட்டு தான் போனோம், என்னடா வின்டரில் போகிறோமே, அது வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தண்ணியெல்லாம் ரொம்ப கூல்டாக இருக்கும்ன்ட்டு. பட் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர வெயில். என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். Bye.
வேவ்ஸில் நல்லா ஆட்டம் போட்டு டயர்டாகி முடிஞ்சோடனே நாங்கள் இந்த லேசி ரிவருக்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும்ன்றதுனால இது பார்த்திங்கன்னா 2 பேர் போகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டியூப்ஸு. ஸோ நாங்கள் 3 பேருமே ஒரே டியூப்லேயே போனோம். கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு 3 பேர் ஒன்றா போனால் நல்லாயிருக்குன்றதுனால நாங்கள் 3 பேரும் ஒரே டியூப்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். லேசி ரிவர் முடிச்சுட்டு நாங்கள் அந்த டியூப் ஸ்லைடில் போயிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த டியூப்பை தூக்கிட்டு மேலே போகிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ரைடு என்னவோ ஒரு 2 செகண்ட்ஸ் தான். பட் அந்த ஏறி போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுவே ஒரு டயரிங்கான ப்ராசஸ். அதனால் ஒரு டைம் தான் போனோம். நாங்கள் போயிட்டு முடிச்சுட்டு நாங்கள் லன்ச் சாப்பிட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 80 ரேண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட் கூப்பன் தருவாங்க. ஸோ அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே நம்ம வந்துட்டு அதை இது பண்ணிக்கலாம். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோ கேம்ஸ்லாம் விளாட்லான்னு வந்தோம். அதுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாமே இருக்குது. வீடியோ கேம்ஸ், அப்புறம் வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ், அப்புறம் எஸ்கேப் ரூம், அர்கேட் கூட இருக்குது கிட்ஸ்க்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சன் வந்துட்டு அந்த F1 சிமுலேட்டர் வந்துட்டு விளாட்னாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ட்ரை பண்ணாங்க, அந்த ஜாம்பி ஷூட்டிங். இப்போவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. 4:30 ஆகிடுச்சு. அந்த எஸ்கேப் ரூமில் விளாட்லான்னு பார்த்தா அதுக்கு 1 hour ஆகும்னாங்க. ஸோ டைம் ஆகிடும்ன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 5:30க்கு அது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து வெளியே போகணுன்றதுனால. ஸோ Day 1 வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. Day 2ஓட வீடியோ வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.